Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல TRB requirement வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு வந்து லாஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த TRB எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து TRB எக்ஸாம் வரும் வராது இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபெட்டப் ஆயிட்டு படிக்காம இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 2017 to 18 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச எக்ஸாமு நிறைய இஷ்யூஸ்னால போயிடுச்சு. ஸோ அதனால நிறைய பேர் அட்டன் பண்ண மறந்துருப்பாங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. அதனால ஷேர் பண்ணுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ TRB ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சரர்ஸ் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு 2017 to 18 இந்த எக்ஸாம் வந்து 17ல் கண்டக்ட் பண்ணி எழுதினவங்க எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எழுதியிருக்கேன் நான் இந்த எக்ஸாமு. ஸோ அதில் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய இஷ்யூஸ் ஸ்மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கரெக்டாக எக்ஸாம் நல்லாவே மார்க்ஸ் எடுக்காதவங்களுக்கு வந்து நிறையா வந்து போஸ்டிங் போட்டு அந்த இஷ்யூஸ் வந்து அந்த கேசஸ்லாம் போய் இப்போ இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ இந்த இதுக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிப்போம், கம்பல்சரி நடந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து அதை போட்டிருக்காங்க. அந்த இதுனா என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 8/12/2021, 9/12/2021, 10/12/2021, 11/12, 12/12/2021 forenoon afternoon sessions அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 8th இருந்தே இந்த எக்ஸாமுக்கான ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. Candidates are strictly instructed to reach the center as per the timings mentioned in the admit card. நீங்கள் அதில் அட்மிட் கார்டில் என்ன டைமிங் இருக்கோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன நேற்று ஆக்சுவலாக வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகலை. பட் வந்து எந்த சென்டரில் என்ன டைமிங் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, சென்டர் நேம் வரல, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் ஹியர் டவுன்லோட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே போட்டிருப்பாங்க ஹால் டிக்கெட் வித் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் டீடைல்ஸ் கேன் பி டவுன்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி நமக்கு போட்டாங்க நேற்றுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வித் எக்ஸாம் வென்யூ டீடைல்ஸ் கேன் பி டவுன்லோடட் 4/12 அன்னைக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து வென்யூ டீடைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இதில் நான் ஆல்ரெடி என்னோடதை நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, நான் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்வேலிட் லாகின் வந்துடுச்சா. ஸோ இதில் நான் இப்போ லாகின் கொடுத்தேன் அப்படின்னா இதில் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோடது வந்து வந்துடும். ஓகேவா, டேஷ்போர்டில் போய் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோடது வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனவுடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லெக்சரர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இன்ஜினியர் நான் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்களா. ஸோ இதில் ரோல் நம்பர் வந்திருக்கும், என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், என்ன சப்ஜெக்ட் நாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னால கம்ப்யூட்டர் சயின்ஸு, நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த், என்ன ஜெண்டர், ஆதார் என்ன கொடுத்துருக்கீங்களா அது, அப்புறம் இங்கே ஃபோட்டோ வந்திருக்கும், இங்கே உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இந்த இடத்துல வந்து இங்கே வந்து அலாட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருநெல்வேலியில் எனக்கு வந்து போட்டிருக்காங்க. சிக்னேச்சர் இதெல்லாமே போடாதீங்க, ஏன்னா அங்கே போயிட்டு அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து சிக்னேச்சர் இன்விஜிலேட்டர் முன்னாடி நம்ம வந்து போடணும். ஓகே, எனக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 10/12/21 கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 12:30 PM போகணும். கேட் க்ளோசிங் வந்து 1:15 PM க்ளோஸ் ஆகிடும். எக்ஸாம் டைமிங் வந்து 2 to 5 PM வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ளீஸ் ரீட் த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஷுட் உங்களோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஹால் டிக்கெட்டை. அதில் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கேண்டிடேட் ஷுட் செக் தியர் அட்மிட் கார்டு ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட். அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஷுட் இன் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் செக் தியர் எலிஜிபிலிட்டி இன் ஆல் ரெஸ்பெக்ட் ஸோ ஆஸ் டு அவாய்ட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நமக்கு அது சொன்ன மாதிரி என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி
பியூர்லி ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நோ ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி கன்சிடர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த விதத்திலும் உங்களோட எக்ஸாம் சென்டரை நாம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் திஸ் அட்மிட் கார்டு டு த எக்ஸாமினேஷன் சென்டர். நோ கேண்டிடேட் வில் பி அலோட் வித்தவுட் அட்மிட் கார்டு அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு இல்லாமல் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆக முடியாது. கண்டிப்பாக அந்த கேண்டிடேட் இஸ் ஆல்சோ ரெக்யர் டு பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலிட் ப்ரூஃப் ஐடி வந்து நீங்கள் கொண்டு போயிடணும். ஓகேவா? ஸோ நோ கேண்டிடேட் வில் பி அலோட் என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் தி கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கரெக்டாக இப்போ வந்து 2 o'clock எக்ஸாம்னா 1:15 பிஃபோராகவே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. Frisking by police personnel, security personnel will be done at the entrance of examination centerல உங்களை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. Possession or use of electronic devices-லாம் நீங்கள் வந்து உள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? They should not wear belt, ornaments, shoes, high heels, செப்பல்ஸ், சாண்டல்ஸ் இது எதுவுமே வந்து, அதாவது நீங்கள் பெல்ட்டு அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது கோல்டு ஐட்டம்ஸ் ஏதாவது போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது, ஹை ஹீல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. தே ஷுட் கம் ஒன்லி இன் செப்பல், சாண்டல்ஸ். அந்த செப்பல்ஸ் ரொம்ப பிளைன் செப்பல் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அட்மிட் கார்டு, ஃபோட்டோ, ஐடென்டி ப்ரூஃப் தவிர வேறு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரஃப் ஷீட்ஸ், பென், பென்சில் வில் பி ப்ரொவைடட் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் கேரியிங் அவுட் a rough work during the test. These sheets need to be returned. ஆக்சுவலாக உங்களுக்கு ரஃப் ஷீட்டு ஒரு பெண்ணும் அங்கே கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து அவங்க கிட்ட திரும்பி கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். The examination shall consist of multiple choice objective questions இருக்கும். Only in medium as per notification and shall be of 180 minutes duration. And the total questions and marks in the examination are as follows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150 இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 190 மார்க்ஸு. பார்ட் ஏல வந்து 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் ஏல 110 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு இருக்கும். ஓகேவா? பார்ட் பியில் 40 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் ஈச் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ கேண்டிடேட் டு மெயின்டைன் கம்ப்ளீட் சைலன்சஸ். ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் யார் கூடயும் நீங்கள் பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸு இல்லை ஏதாவது யாரையாவது அங்கங்கே ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க, அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அட்மிட் கார்டு வில் பி ரிட்ரைன்ட் பை த எக்ஸாமினேஷன் சென்டர். கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கீப் அ காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்டாங்க. போர்டு ரிசர்வ்ஸ் த ரைட் டு உங்களோட எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கோ கேன்சல் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டியூ டு எனி டெக்னிக்கல் ஃபெயிலியர் இஃப் த எக்ஸாம் குட் நாட் ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ஃபார் 60 minutes தட் எக்ஸாம் வில் பி கேன்சல்ட் அண்ட் வில் பி ரீஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து ரிவைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த இதில் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே டிக் மார்க் கொடுத்துட்டு அந்த இதில் டிஸ்கிளைமர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அங்கே கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கும். நான் இப்படி தான் ப்ரீவியஸ் வீடியோலும் சொன்னேன். பட் ஆனால் இது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஏன்னா அடுத்த எக்ஸாம் நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் இல்லை, நல்லா கம்பல்சரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நடக்கும். நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக, ஏன்னா நான் வந்து அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். ஸோ இதில் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன். இங்கே உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தான். ஸோ பைத்தானோட பேசிக்ஸ், டீக்கிண்டர் ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், அப்புறம் வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ஃபர்தராக நான் இந்த வீடியோலேயே வந்து நிறையா எப்படிலாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் நான் கண்டிப்பாக போட்டுருந்தேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எதுவுமே ஃபெட்டப் ஆகாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஹார்ட் ஒர்க் நெவர் கெட் ஃபெயில்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா
நிறைய பேர் வந்து ஐயோ இந்த எக்ஸாம் நடந்துருமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு இதுலேயே டைலமையிலே இருக்கும். இந்த எண்ட் ஆஃப் த இயரில் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி எல்லாருமே நெக்ஸ்ட் இயரில் பிளேஸ் ஆகும். ஏன்னா இது நிறைய பேரோட ட்ரீம் ஜாப். நிறைய பேர் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் ஃபெட்டப் ஆகி வேறு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், நிறைய பேர் வேலையை விட்டுட்டுலாம் இதுக்கு வந்து ஏன்னா செலக்ட் ஆகிட்டான்லாம் லிஸ்ட் வந்திருந்தது. ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நான்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஃபெட்டப் ஆகி வந்தது. ஆனால் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அந்த எக்ஸாமை நம்ம வந்து வின் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல், பாய், டேக் கேர், வில் see you on next video.